அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட ஜாதகம், உங்களோட சுய ஜாதகம் பார்க்கறதுக்கு லைவ்ல ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைவ் வர்றது அது நேரத்தில் நீங்கள் யாரும் வராதனால லைவை ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுற மாதிரி இருக்குது. இப்போது பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 3/7/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திருதியை திதி காலை 11:18 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. இன்னைக்கு சதுர்த்தி விரதம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் காலையில் 11:44 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:46க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும். நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 5:15 முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 10:36 12:13 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பகல் 3:26 5:02 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 7:23 9 மணி வரை இருக்கு. இப்போ திருதிய திதியில செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு கற்றுக்கிறது, இசை கற்றுக்கிறது, படிக்க ஆரம்பிக்கிறது, அழகு கலை வேலைகள் செய்கிறது, மேக்கப் கற்றுக்கிறது, வீடு கட்ட துவங்குதல், குடி புகுதல், வீட்டு பூஜை அறை அமைக்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நல்லது. திருவோண நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் எல்லா விதமும் செய்யலாம். மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, விஷ்ணு பலி, பெயர் சூட்ட, திருமணம், உணவு வழங்க, காது குத்த, விஷ்ணு இடத்துக்கான வழிபாடு, குடமுழுக்கு, வீடு வேலை துவங்கிறதுக்கு ஏற்றதா இருக்கு. நல்ல ஒரு நாளாக தான் இருக்கு. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு சினம், மிதுன ராசிக்கு உதவி, கடக ராசிக்கு பாராட்டு, சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு புகழ், துலாம் ராசிக்கு உயர்வு, விருச்சிக ராசிக்கு பெருமை, தனுசு ராசிக்கு கோபம், மகர ராசிக்கு பரிசு, கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு அமைதியா இருக்கு. நாளை ஜாலியா உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இனிமையா அமையட்டும். மேஷராசி இன்று நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தான் ஆரம்பிக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எல்லா விதத்திலையும் சாதகமான பலன் உண்டு. உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாத்துலேயும் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் உண்டு. நாளை கவலைப்படாமல் கொண்டு போங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவு இருக்குது. வீட்டில் நல்ல விசேஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சுப முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கிறதுனால அதுக்குண்டான வேலைகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். நீங்கள் உங்களோட விருப்பங்களை ஈஸியாக அடையறதுக்கு உண்டான நாள். சாதகமான நாளாக இருக்குது. செய்கிற முயற்சிகள் எல்லாமே பலன் தரும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடினமான சூழ்நிலையும் ஈஸியாக எதிர்கொள்கிற அளவுக்கு தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட இன்று நிறையவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சாத்தியம் இருக்குது. உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி மேலதிகாரிகளோட பாராட்டுகளை பெறுவீங்க. அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் விரும்பி உங்களோட வேலைகளை செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட நட்பான அணுகுமுறை, அதில் உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் நல்லா இருக்குது. பரஸ்பர புரிதலோட இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்றா வெளியில் போகலாம். விருந்து விசேஷங்களில் கலந்துக்கவும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்ற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது. உங்களோட பொறுப்புகளையும் செய்ய வேண்டிய செயல்களையும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் செஞ்சு முடிப்பீங்க. சேமிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிதி நிலைமை சாதகமாக இருக்குது. வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நாள் பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் அமையும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்களில் யோசிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதே நேரங்களில் சில சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லாத வருத்தங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது.
பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதும் சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். தொழில் விஷயமா முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்களால கொஞ்சம் தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. உறவினர்கள் வழியில உதவிகள் கிடைக்கும். ஆனாலும் அது தாமதமாக கிடைக்கிறது. குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவு கிட்டும். அவங்க மூலியமா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் லேசாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல அதிகமாக பொறுப்புகள் இருக்குது. வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. உங்களோட ஆர்வத்தையும் உங்களோட சுய முயற்சி மூலியமாக தான் இன்று உங்களோட வேலைகளை செய்ய முடியும். கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட தொணக்கூட இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுல மும்முரமாக இருப்பீங்க. தேவையில்லாத விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட உட்கார்ந்து பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு மனசு விட்டு பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே நேரம் உங்களோட செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள் ஆகுது. குடும்ப பொறுப்பு காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளியில் சுத்தாதீங்க. அதிக நீர் பருக வேண்டிய நாளாக இருக்குது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பாராத சில சூழ்நிலைகள் மனசுக்கு வருத்தம் தகிற மாதிரி சில வீட்டில் நடக்கிற விஷயங்கள் இருக்குது. அதே நேரங்களில் உங்களுக்கும் ஏதோ ஒரு இனம் புரியாத வருத்தமோ கவலையோ மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இறுக்கமான மனநிலை இருக்குது. அதை தெளிவாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. அதிகமான மன உளைச்சல் இருக்கும். அதே நேரங்களில் செய்கிற வேலைகளில் காலதாமதம் ஏற்படுறதும் தவறுகள் ஏற்படுறதும் இருக்குது. ஜாக்கிரதையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தாரோட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பயணங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. இன்று உங்களோட செய்கிற செயல்கள் காரியங்களில் போராடி தான் வெற்றி பெற முடியும். தியானம் இல்லது யோகா செய்கிறது மூலயமா கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சி நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். பதட்டத்தை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டென்ஷனில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தவறு காணக்கூடிய ஒரு நாள். அதனால விரோதம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. அதை சமாளிக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்காதீங்க. நடக்கிற விஷயங்களையும் இருக்கிற சூழ்நிலையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை. உங்களோட நிதி நிலைமையை சமாளிக்க கண்டிப்பாக திட்டம் போட்டு பணத்தை கையாள வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க. செலவுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாள். வெளியில் குளிர்ச்சியான உணவுகளை தவிருங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் புது தெம்போடையும் செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனசில் மகிழ்ச்சியும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படும். உறவுகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முடிவுகள் வரும். உங்களோட நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பலன் அளிக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயம் செய்கிற செயல்கள் காரியங்களில் எதிர்பார்க்காத நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிகளோட ஆதரவால் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக வெளியூர் நண்பர்கள் மூலிமா அனுகூலம் கிடைக்கும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. உங்ககிட்ட இன்று நாள் முழுக்க உற்சாகம் காணப்படும். வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம் பெறுவாங்க. நிறைய பேர் கூட பேசி பழக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். வேலைகளில் நேரத்துக்கு முடிப்பீங்க. பேர் எடுப்பீங்க. புதிய யுக்திகளை கையாண்டு சிறப்பாகவும் உங்களோட வேலைகளை நல்ல ஒரு நேரத்தோடையும் முடிக்கிறது உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட கம்யூனிகேஷன் தொணக்கிட்ட உங்களுக்கு இன்று நல்ல ஒரு மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல புரிதலை ஏற்படுத்துவீங்க. இனிமையான தருணங்கள் உண்டு. காதலர்களுக்கு இன்று ஏற்ற ஒரு நாளா இருக்கு. ரொமான்டிக்கான நாள். உங்களோட திருமணமானவர்கள் உங்களோட எதிர்காலம் பற்றி முடிவெடுக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். ஊக்கத்தொகை வகையில் பணவரவு உண்டு. அதை சேமிக்கவும் முயற்சி செய்யலாம். சாதகமான பலன்கள் உண்டு. மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்கு. உங்களோட எதிர்கால நிதி நலன் குறித்து முடிவெடுக்க சிறப்பான நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியான நாளாக இருக்கு. மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போங்க. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பு நிறைஞ்சிருக்கும். தெளிவுகள் அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்று உங்களோட தெளிவான எண்ணங்கள் இருக்கிறதுனால சிந்தனைகள் புதுவிதமாகவும் புதிய முயற்சிகளை செய்யறதுக்கும் அதே நேரம் புதிய யுக்திகளை கையாளவும் ஏற்ற ஒரு நாள். உங்களோட பிளானிங் எதிர்கால திட்டங்கள் தீட்டுறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு. நல்ல ஒரு தனவரவு இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிற மாதிரி இருக்கு. பசங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுபகாரியங்கள் முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை தரும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு புதிய வாகனம் வண்டி வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. வளர்ச்சிக்குரிய நாள். நல்ல ஒரு உங்ககிட்ட இருக்கிற உறுதி தன்னம்பிக்கை நாள் முழுக்க உங்களை உற்சாகமாக வச்சிருக்க உதவியாக இருக்கும். சிறப்பான வளர்ச்சி. உங்களோட திறமைகளை நிரூபிக்க வாய்ப்புகள் அதிகம். உங்களோட அணுகுமுறையில் நல்ல ஒரு நம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்கு. நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது. அது உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நன்மை அடையிறதுக்கும் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணவும் உங்களோட இலக்குகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் உங்களோட புத்திசாலித்தனமும் நாள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஜாலியாக உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட சிறப்பான நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு நாள். 2 பேரும் ஒன்றா வெளியிடங்களுக்கு போய் மகிழக்கூடிய ஒரு நாள். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புரிதல் நல்லா இருக்கும். பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் தனக்கூட அவங்க கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கடன் வாங்குவீங்க. ஆனால் பணவரவு நல்லாவே இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவைகளை பூர்த்தி செய்துக்குள்ள போதிய பணம் உங்ககிட்ட இருக்கும். நிறைவான நாளாக இருக்குது. சேமிக்கிற முறையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம். திடகாத்திரமா நாள் முழுக்க இருப்பீங்க. கவலை இல்லை. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் நல்ல ஒரு அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. யாரையும் நம்பாதீங்க. உறவுகளுக்குள்ள கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கொஞ்சம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அமைதியும் பொறுமையும் இருந்து கொஞ்சம் அமைதியாக சூழ்நிலைகளை கையாளுறது, பக்குவமாக கையாளுறது நல்லது. அவசரப்படாதீங்க. இன்று கூட பிறந்தவங்க கூட மனஸ்தாபங்கள் உண்டு. தனக்கூட சின்ன சின்ன பழைய பிரச்சனைகள் ஏற்படலாம். பண வரவு கம்மியாக இருக்கும். விரயங்கள் அதிகமாக இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் வீண் செலவுகளும் வீண் விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்குது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவி நேரத்தில் கிடைக்கிறது தாமதமாகும். அதனால் யாரையும் இன்னைக்கு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு உங்களுக்கு நம்பிக்கையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்துட்டு நம்பிக்கையோட நாளை கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மந்தமான சூழ்நிலை உங்ககிட்ட இருக்குது. மனநிலையும் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. உங்களோட செயல்திறன் கம்மியாக இருக்குது. நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. வேலைகளை திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணையோட நடத்தை உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுற மாதிரியும் கோவப்பட வைக்கிற மாதிரி இருக்கும். அது குடும்ப சூழ்நிலையை கெடுக்கிற மாதிரி இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெருசாக்கி வீண் பிரச்சனை ஆக்காமல் வாக்குவாதம் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்குது. உங்களோட செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது. எதிர்பார்த்த வரவு இல்லை. அதே நேரம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற கஷ்டமாக இருக்கும். ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட பதட்டமும் மனசில் இருக்கிற கலக்கம் ஆரோக்கியத்தை பாதிக்கும்.
துலாம் ராசி இன்று காலையிலிருந்து கொஞ்சம் கலக்கங்களும், இனம் புரியாத சில மனவேதனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. பிரச்சனைகள் ஏதோ தானா தேடி வர மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் சொல்ற அளவுக்கு சாதகமா இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா சிந்திச்சு செயல்படுங்க. அவசரப்படாதீங்க. இன்றைய நாள ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா, ஏனோ தானோன்னு பதட்டத்துல நீங்க செய்யற காரியங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமா இருக்கு. கவனம். வாகனங்கள்ல போகும்போது கவனமா பார்த்து போறது நல்லது. பெரியவங்களோட மன கஷ்டத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா கடன் பிரச்சனைகளை குறைக்க முயற்சி செய்யலாம். பசங்க கொஞ்சம் பொறுப்பறிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இருந்தாலும் அவங்க கூடயும் வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது. இன்று நீங்க செய்யற செயல்களை எல்லாமே கண்காணிக்க வேண்டியது அவசியம். உங்களோட இலக்குகளை அடைய போராட வேண்டியதா இருக்கு. சுய முயற்சி, கடின முயற்சி, கடின உழைப்பு எல்லா விதத்திலையும் தேவை. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பொறுமையோடையும் உறுதியோடையும் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட பயணம் இருக்கு. அவங்களோட கொஞ்சம் வேலை செய்கிறவங்க கூட மனஸ்தாபங்கள் ஏற்பட இருக்கு வாய்ப்பு. அதாவது கவனக்குறைவால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம நாளை கொண்டு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தனக்கூட சூடான வாக்குவாதம், விவாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்க புரிதல் இல்லாம போறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. கவனமா கையாள வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா இல்லை. அதிகம் செலவு செய்யற மாதிரி இருக்கு. பண பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கு. சேமிக்க வேண்டியது கட்டாயமா இருக்கும். அதே நேரம் கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா தலைவலி ஏற்படலாம். தியானம் மூலம் ஆறுதல் பெறுவதற்கும் அமைதியா நாளை கொண்டு போறதும் நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள், உற்சாகமான நாள். மகிழ்ச்சியோட எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. உங்ககிட்ட இருக்கிற தெளிவும் நல்ல ஒரு சிந்திக்கிற திறனும் நாளை உங்களுக்கு பக்குவமாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகும். புதிய நண்பர்களை சந்திக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நிலவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான பலன்கள் உண்டு. வேலையில் இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வருமானம் பெருகக்கூடிய நாள். எதிர்கால நலன் கருதி சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருது. இன்று உங்களோட வேலைகளை செயல்களை வேகமாகவும் விவேகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்து நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மனசுக்கு இனிமையான நாளாக தான் இருக்குது. ஜாலியாக நாளை கொண்டாடுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதிக அளவில் வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உறவு முறையில் நல்ல ஒரு உற்சாகம், நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும், குடும்பத்தோட தொணக்கூட விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமூகமாக இருக்கும். இன்று பணவரவு அதிகமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதிர்கால நலனுக்காக திட்டம் தீட்டி பணத்தை சேமிக்கிறதும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய நாள், உங்களுடைய நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளையும் இந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத எதிர்பாராத சூழ்நிலைகள் பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. கட்டுப்பாட்டோட நாளை கொண்டு போகிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. அவசரப்படாதீங்க. வார்த்தைகளை பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. உங்கள் மனசில் அதிகமான குழப்பமும் கவலையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். குடும்பத்தினர் அனுசரித்து போகிறது நல்லது. அது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம். இன்று உங்களுக்கு கொஞ்ச நாளை எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பெருசாக எதிர்பார்த்து நாளை கொண்டு போகாதீங்க. போகிற போக்கில் நாளை கொண்டு போகிறது நல்லது. சுமூகமாக இருக்கணும்னா எல்லாரையும் அனுசரித்து போகிறதும் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுறதும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வாக்கு
செய்கிற செயல் எல்லாத்துலேயும் நிதானம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கு. உங்களோட வேலைகளை திறமையான முறையில் செய்யறதுக்கு எதுக்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியம். சிந்திச்சு செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தவறுகள் இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். உறவுல இணக்கம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத்தகைய உணர்வை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வார்த்தைகளில் நிதானமாக பார்த்து பேசுங்க. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. காதலர்களுக்கு கவனமாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை. பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வர வேண்டிய பணம் வராமல் போகிறதும், தேவைப்படுற நேரத்தில் பண வரவு இல்லை. கடன் கொடுத்தவங்களுக்கு வாக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. யோகா செய்யறது, தியானம் செய்யறது நல்லது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் சிறப்பான நாளாக இருக்கும். அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளை நிதானமாக கொண்டு போங்க. பதட்டம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக கையாள வேண்டியது அவசியம். வரவு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தது அளவுக்கு லாபம் இருக்கும். உறவினர்கள் வருகை சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகளும் அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளும் எழ வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்துக்குங்க. பெரிய மனிதர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறன்ற பேரில் வீண் விரயங்கள் ஆகலாம். ஜாக்கிரதை. இன்று சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட இலக்குகளை திட்டமிட்டு அடைய வேண்டியது அவசியம். பிளான் பண்ணுங்க. ஷெட்யூல் பண்ணிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செஞ்சு நேரத்துக்கு முடிச்சு நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த மாதிரி பலன்கள் இல்லை. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலைகளை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. கூட இருக்கிறவங்கள தட்டி கொடுத்து அனுசரித்து நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படும். அத்தகைய உணர்வை தவிர்த்துட்டு அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. சில பிரச்சனைகளை வாக்குவாதம் பண்ணாம அமைதியாகவும் சூழ்நிலைகளை பொறுமையாகவும் கையாளுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சுமூகமாக இல்லை. எதிர்பார்த்த பணம் வரல. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்குது. பண விஷயத்தில் கவனம். செலவுகள் இல்லாமல் பார்த்து கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி அதிகமாக இருக்குது. ஓய்வு எடுக்க நேரம் இல்லை. ஆனால் கிடைக்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது, அமைதியாக இருக்கிறது நல்லது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலக்கமோ எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமான ஒரு நாளாக இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டுக்கிட்டு பாதுகாப்பு இல்லாத தேவையில்லாத பய உணர்வும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற ஒரு கலக்கத்தோடைய நாளாக போகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் சுறுசுறுப்பாக இல்லாமல் ஏதோ ஒரு செய்ய வேண்டியது சிவனேன்னு ஏனோதானு செஞ்சு பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஆர்வம் இல்லாமல் இருப்பீங்க. சுபகாரிய முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். வேலை செய்கிறவங்களுக்கு பயணங்களால் அலைச்சல் இருக்கும். அனுகூலமான பலன்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும். நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக இல்லை. வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். சுய முயற்சி மூலிமா கடின உழைப்பு மூலியமாகவே இன்றைய நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா செய்கிற வேலைகளில் உங்களோட பதட்டமும் கவனக்குறைவு காரணமாகவும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளை சமாளிக்க அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. சூழ்நிலைகளை ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சத்தியமாக புரிதல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஒன்று, புரிஞ்சுக்கிறது ஒன்று. தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை. வங்கி இருப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு சேமித்த பணம் கரையிற மாதிரி இருக்கும். வீண் விரயங்களை தவிர்த்துருங்க. செலவுகளை கண்காணித்து நாளை கொண்டு போகிறது நல்லது. பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம் முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வெடுங்க. அதே நேரங்கள்ல தலைவலி இல்லாம பார்த்துக்கங்க. மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகம் தெரியும். உங்களோட தெளிவான எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய விஷயங்கள யோசிக்கிறதுக்கும், குறிப்பா சொல்லணும்னா பண வர வழிய யோசிக்கிறதுக்கும், அதுல ஆதாயம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வரவுகள் நெறைய இருக்கு. சேமிப்புகள் உயரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவு இருக்கு. இன்று உங்களுடைய நாள பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமான பலன்கள், குடும்பத்துல மகிழ்ச்சி, உற்சாகம் நிறைஞ்சிருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பணம் இருக்கிறனால எல்லா விஷயத்தையும் ஈஸியா எந்த ஒரு பதட்டம் இல்லாம கேஷுவலா செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவீங்க. பசங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வேலையில இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும். தொழில்ல நல்ல ஒரு லாபமும், வேலையில நல்ல ஒரு வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலியமா இன்றைய நல்ல ஒரு நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நாள். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்க சிறப்பா வேலைகளை செய்வீங்க. உங்களோட முயற்சிகளுக்கு, உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும், பேரும், அங்கீகாரமும் கிடைக்க வாய்ப்புண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியோ, ஊக்கத்தொகை வகையில பணமோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பா உறவடைவீங்க. 2 பேரும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலோடையும் அனுநித்தியோடையும் நாள் இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பா உண்டு. காதலர்களுக்கு இனிமையான நாளா தான் இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம இன்றைய நாளை மகிழ்ச்சியா கொண்டாடுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு கணிசமான தொகை உங்ககிட்ட இருக்கு. பங்கு வர்த்தகம் மூலியமா சின்னதா லாபமும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட எதிர்கால நலன் குறித்து சேமிக்கவும், அதுக்குண்டான திட்டம் திட்டவும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண சம்பந்தமா முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நம்பிக்கையான எண்ணமும் உறுதியும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்களோட ராசி பலனை நீங்க விரும்பி பார்க்கறதா இருந்தால் உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை சொல்லுங்க. ஏன்னா நீங்க யார் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, எந்த ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னு தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லைவ்ல வர விருப்பம் இருக்கவங்க எவ்வளோ பேர் முடியுமோ லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் என்னால் அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்க முடியும். ஏன்னா இந்த வாரத்தில் 2 நாள் அதில் ஆள் இல்லாமல் போய் வெயிட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே நேரங்களில் வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுறது இல்லாமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட உதவியால் யூடியூப்பில் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. உங்களோட வாழ்க்கை மேம்படணும்னா கண்டிப்பாக பொது பலனை விட சுயஜாதகம் தான் சிறந்தது. லைவ்ல வர்றது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை தனியாக எந்த ஒரு ஜோசியராக இருந்தாலும் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது நல்லது. டிசம்பர் மாதம் வரை சில கலக்கங்கள் இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.